என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தீமைக்கு வேர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. தீமைக்கு வேர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10. அநேகர் குடும்பங்களில் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும், பெரிய வேலை பார்க்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் கனவாயிருக்கிறது. பேசும்போதே பணக்காரர்களை உயர்த்தி உயர்த்தி பேசுகிறோம். அதிக நகை போட்டவர்களை மதிக்கிறோம். பெரிய பங்களாவில் வசித்து விலையுயர்ந்த கார் வைத்திருக்கிறவர்களை குறித்து பெருமையாய் பேசுகிறோம். பிஞ்சு நெஞ்சங்களிலேயே பண ஆசை என்னும் வித்து ஊன்றப்பட்டு விடுகிறது. சில பிள்ளைகள் மட்டும் நன்கு படித்து பெரிய வேலைக்கு போகிறார்கள், நேர்மையாய் வாழ்கிறார்கள். இல்லாவிட்டால் குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்கலாமா என்று யோசிக்கிறார்கள். பணம்தான் பெரிது என்று கருதுவதால் அதை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று கனா காணுகிறார்கள். பிறரிடம் பணம் அதிகமாய் இருந்தால் பொறாமைப்படுகிறார்கள். சிலர் மெல்ல திருடுகிறார்கள். பூட்டை உடைத்து வழிப்பறி செய்து திருடுகிறவர்களும் உண்டு. பொய்க்கணக்கு எழுதி கையூட்டு வாங்கி பெருங்குற்றங்கள் செய்ய உடந்தையாய் இருந்து பணம் சம்பாதிக்கின்றவர்களும் உண்டு. இன்றைய அரசியல்வாதிகள், ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் இப்படித்தான். புறம்போக்கு நிலங்களை தமக்கென மடக்கி போட்டுக்கொள்கிறார்கள். இறைவன் தந்த இயற்கை செல்வங்களான மணல், நிலக்கரி எல்லாவற்றையும் அநியாயமான வகையில் விற்று அநியாயமாய் பொருள் சேர்க்கிறார்கள். இதன் விளைவு, இப்படி தவறான முறையில் பணம் சேர்க்கும் சில பண முதலைகள் சட்டப்பிடிக்குள் சிக்கி அதனின்று வெளியே வர பணத்தை அள்ளி கொடுத்து நாளெல்லாம் பிடிபடுவோமோ, கேவலப்படுவோமோ, சிறைப்பட்டு போவோமோ என்று அஞ்சி அஞ்சி வாழ்கின்றனர். ஊழியம் செய்யும் கிறிஸ்தவர்கள் கூட எப்படியெல்லாம் அதிகமாய் காணிக்கை வாங்கலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். வெளிநாட்டில் இருந்து எப்படி நன்கொடைகள் பெறலாம், அதற்கு எப்படி பொய்க்கணக்கு எழுதலாம் என்று யோசிக்கிறார்கள். அரசு பதவியில் உள்ள கிறிஸ்தவர்களும், அதாவது தவறான வழியில் பணம் சம்பாதிக்க வசதி வாய்ப்புள்ளவர்கள், அவர்கள் நீதித்துறையில் இருந்தாலும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறார்கள். வேதம் போதிப்பவர்களுக்கும் பண ஆசையை விலக்கி வைக்க முடியவில்லை. அடுத்த தலைமுறையாவது பண ஆசை இல்லாதவர்களாய் உத்தம கிறிஸ்தவர்களாய் வாழ என்ன செய்யலாம் என்று பெற்றோர் சிந்திக்கலாமே. பணம் பெரிதல்ல, நீதி பெரியது, நேர்மை பெரியது, அன்பு பெரியது, தியாகம் பெரியது என்று கற்றுக்கொடுங்கள். பணம் பெரிதல்ல, நீதி பெரியது, நேர்மை பெரியது, அன்பு பெரியது, தியாகம் பெரியது என்று கற்றுக்கொடுங்கள். தீர்மானம்: போதும் என்ற மனதுடனே வாழ்வேன்.